ஸோ வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் பாவத்தேர் படம் 9வது நாள் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதையும், பராசக்தி படம் 13வது நாள் எந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதையும், கடைசியாக சிறை படத்துடைய 29வது நாள் கலெக்ஷன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வெடிக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பாவத்தேர் படத்துடைய 9வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது டோட்டலாக 30 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 9 நாள் சேர்த்து 8,74 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படத்துடைய 9th டே கலெக்ஷன் அப்படின்றது 2 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 9 நாள் சேர்த்து 66 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் பாவத்தேர் படத்துடைய 9வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 1 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 9 நாள் சேர்த்து 60 லட்ச ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படத்துடைய 9th டே கலெக்ஷன் அப்படின்றது 1 லட்ச ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 9 நாள் சேர்த்து 42 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. அதர் கண்ட்ரீஸ்ல இந்த படத்துடைய 9th டே கலெக்ஷன் அப்படின்றது 1 லட்ச ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 9 நாள் சேர்த்து 1,79 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. ஃபைனலா வேர்ல்டு ஃபுல்லாமே பாவத்தேர் படத்துடைய 9th டே கலெக்ஷன் அப்படின்றது 35 லட்ச ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 9 நாள் சேர்த்து 12,21 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் சிவகார்த்திகேயன் நடிப்புல எடுக்கப்பட்ட பராசக்தி படத்துடைய 13வது நாள் வசூல் எந்த அளவுக்கு பண்ணிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல இந்த படத்துடைய 13வது நாள் வசூல் அப்படின்றது 58 லட்ச ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 13 நாள் சேர்த்து 50,72 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. கர்நாடகால இந்த படத்துடைய 13வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 2 லட்ச ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 13 நாள் சேர்த்து 4,78 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. கேரளால பராசக்தி திரைப்படத்துடைய 13வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 1 லட்ச ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 13 நாள் சேர்த்து 1,58 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படத்துடைய 13வது நாள் வசூல் அப்படின்றது 1 லட்ச ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 13 நாள் சேர்த்து 1,33 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. அதர் கண்ட்ரீஸ்ல இந்த படத்துடைய 13வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 2 லட்ச ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 13 நாள் சேர்த்து 21,61 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. ஃபைனலா வேர்ல்டு ஃபுல்லாமே பராசக்தி திரைப்படத்துடைய 13வது நாள் வசூல் அப்படின்றது 64 லட்ச ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 13 நாள் சேர்த்து 80,02 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. அடுத்ததா சிறைப்படத்துடைய 29வது நாள் வசூல் எந்த அளவுக்கு பண்ணிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல இந்த படத்துடைய 29வது நாள் வசூல் அப்படின்றது 9 லட்ச ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 29 நாள் சேர்த்து 26,14 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. கர்நாடகால இந்த படத்துடைய 29வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 1 லட்ச ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 29 நாள் சேர்த்து 2,52 லட்ச ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணிருக்கு. கேரளால சிறைப்படத்துடைய 29வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 1 லட்ச ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 29 நாள் சேர்த்து 32 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் சிறைப்படத்துடைய ஃபைனல் கலெக்ஷன் அப்படின்றது 32 லட்ச ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. அதர் கண்ட்ரீஸ்ல இந்த படத்துடைய 29வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 1 லட்ச ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 29 நாள் சேர்த்து 2,26 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. ஸோ ஃபைனலா வேர்ல்டு ஃபுல்லாமே சிறைப்படத்துடைய 29வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 12 லட்ச ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 29 நாள் சேர்த்து 31,56 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரியான மூவிஸ் அதுக்கப்புறம் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க.